ओम सत्यात्मने नमः। ओम पुण्यशीलाय नमः। ओम सांख्ययोग विचक्षणाय नमः। ओम तपोराशये नमः। ओम महातेजसे नमः। ओम गुणत्रय विभागविदे नमः। ओम कलिघ्नाय नमः। ओम कालधर्मज्ञाय नमः। ओम तमोगुण निवारकाय नमः। ओम भगवते नमः। ओम भारती क्षेत्रे नमः। ओम शारदाह्वान पंडिताय नमः। ओम धर्माधर्म विभागज्ञाय नमः। ओम लक्ष्यभेद प्रदर्शकाय नमः। ओम नादबिंदु कलाभिज्ञाय नमः। ओम योगी हृत्पद्म भास्कराय नमः। ओम अतीन्द्रिय ज्ञान निधये नमः। ओम नित्यानित्य विवेकवते नमः। ओम चिदानंदाय नमः। ओम चिन्मयात्मने नमः। ओम परकाय प्रवेशकृते नमः। ओम अमानुष चरित्राढ्याय नमः। गुरुपादुराभ्यां नमः। महेश्वरः गुरुसाक्षात् ब्रह्मस्मै श्री साक्षात् साक्षात् दक्षिणानाम दक्षिणा साक्षात् दक्षिणा साक्षात् साक्षात् दक्षिणा दक्षिणा साक्षादेव साक्षात् दक्षिणा दक्षिणा साक्षादेव देशे च भक्ति आरोग्य सुखप्रदम बुध पामर सेव्यंगम श्री जयेन्द्रम नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। श्वेतारण्यं पंचरथं गौरीमायूरमर्जुनं छायावनं च श्रीवाक्ष्यम् காசி கஷேத்திர சமாதிஷட் அப்படிங்கிற இந்த பஞ்சரத கஷேத்திரத்துல காவேரி கரையில காகாரோ பருஷம் ஹந்தி வேகாரோ வஞ்சித பிரதா ரீகாரோ மோட்சதோ நிர்ணாம் காவேரி தியவதாரய அப்படிங்கிற காவேரி காவேரி மருதீதா அப்படிப்பட்ட இந்த இதுல புஷ்யே ஜாதஸ்து பரதா நீலநகரே பிரசன்ன தீகி அப்படிங்கிற புஷ்ய மண்டபத்துல தியாகராஜ சுவாமி எல்லாரும் பிரத்யட்சமான ராமரை உபாசனை பண்ற இந்த காவேரி கரையில அந்த விஸ்தாரமான கோவில் நேற்று தரிசனம் பண்ணிட்டோம். 6ல இருந்து 9 மணி வரைக்கும் அங்க வந்து எல்லா சந்நிதியும் கும்பாபிஷேகத்தினுடைய போன ரேவதி நட்சத்திரத்துல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த ரேவதி நட்சத்திரத்துல இந்த சுவாமி தரிசனம் அம்பாள் தரிசனம் எல்லாம் ஆச்சரியத்துக்கு ஏற்கனவே இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா பூஜை ஒரு சந்தர்ப்பத்தில் பூஜை வரணுக்கு இந்த வேத பாராயணத்தை வருஷா வருஷம் நடத்தி அதை விஞ்ஞாபனம் பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு வித்வான விசேஷமா சத்காரம் பண்ணி இந்த பாராயணம் விசேஷமா நடந்துட்டு இருக்கு. அது 2 பக்கமும் முக்கியமான வேதத்துக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய குடும்பங்களாக அமைஞ்சிருக்கு. இவ தாத்தா பத்தி அது முல்லவாசல் சாஸ்திரி எல்லாம் சொன்னார், நிறைய சொன்னார். இவ அப்பாவும் பண்ணியிருக்க.
பழைய ஆத்துகள் இருக்கும். அதுல மசூரிப்பட்டம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அங்க அவளும் சிதம்பரத்திலிருந்து அவ குடும்பமும் வடகுடி சிதம்பரத்திலிருந்து ஆரம்பிச்சு அவ குடும்பத்திலேயும் பரம்பரையாக தாத்தாண்டவர்கள் பார்த்திருக்கேன். சிதம்பரத்துல கும்பாபிஷேகம் நடந்தது. சிவகாரணம் கும்பாபிஷேகம். அப்ப யாகசாலையில உட்கார்ந்து தாத்தா ஒரே நாள்ல வேத பாராயணம் பண்ணாகும். அந்த யாகசாலையில இப்ப கூட நேர்த்தி முந்தானேத்து ஒருத்தர் பண்ணினேன். தஞ்சாவூர்ல இருந்து நம்மளவசரமா வந்திருக்க சங்கராமன் சம்ஸ்கிருதம் பண்ணிட்டு இருக்க. அவர் ஏகஜன பாராயணம் பண்ணார். அது மாதிரி அந்த யாகசாலையில பாராயணம் பண்ணினார். அது மாதிரி வைதிக பரம்பரை. அப்பா சந்தையாக எல்லாத்தையும் நேரத்துக்கு பண்ணணும், நேர்த்தியாக பண்ணணும், அப்படி நியமத்தோட பண்ணணும் அப்படிங்கிறதுல அது பாராயணமா இருக்கட்டும், அது உபன்யாசமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பண்ணணுங்கிறது பண்ணி நல்ல சந்தையா நிறைய கனபாடுகளை அந்த பேட்டையில நசரத் பேட்டையில தயார் பண்ணி அதுக்கப்புறமா சென்னை மயிலாப்பூர் வந்த அப்புறமும் கற்பகாம்பாள்கிட்ட விசேஷமா எப்படி உங்களுக்கு இங்க திருவிழாத்திர பக்தியோ அது மாதிரி அவருக்கு கற்பகாம்பாள்கிட்ட பக்தி, கோவிந்தபுரத்திலையும் பக்தி. அது மாதிரி இந்த கற்பகாம்பாள் சந்நிதியில எல்லா பாராயணங்கள்லாம் விசேஷமா உட்கார்ந்து பண்ணி அப்படியே பாடங்களையும் நடத்திட்டு அது மாதிரி இதுக்காக நிறைய வழிக்கு தயார் பண்ணி அந்த வைதிக பிரவൃத்தியில இருந்ததுனாலேயே வைதிக பிரவൃத்தியில இருந்தாலும் அத்தியாபனத்தை விடாம பண்ணி அவ இந்த பையன்களையும் நல்லா தயார் பண்ணி வரையும் சரி ராஜாவையும் சரி தயார் பண்ணி அந்த மாதிரி அத்தியாபனத்தோடு இருக்க வேண்டிய சம்பந்தத்தை விடாம அந்த லௌகிகங்கிறது தேவைங்கிறது ஒண்ணு இருக்கு. தேவத்திட்ட பேசிட்டு இருக்கும் காரணம் வரத்துக்கு முன்னாடி எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நம்ம லௌகிக்கு வைதிகால கொடுக்கணும்னு அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அபிப்பிராயம் இருக்கு. அது என்ன இது அப்பா புதுக்குறிவாழ்கிட்ட சொல்லி அவ நாரதகார சபாலையும் சரி சென்னை யூனிவர்சிட்டி காலி அது வெளிப்படையாவே சொன்ன வைதிகாலுக்கு கொண்டு கொடுக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது. அது காரணம் அவளுக்கு பெருவாக்கு மனசுல இருந்தாலும் இவ அப்பா விஞ்ஞாபனம் பண்ணிட்டார். அது சபையில மந்திரி வச்சுட்டே சொன்னார். வெங்கையா நாயுடு மந்திரியா இருக்கார். அந்த சபையிலேயே சொன்னார் அது மாதிரி பொண்ணுக்கு வைதிகால கொடுக்கணும். இதே மாதிரி இவர் மாதிரி வயது லௌகிகமா கூட இருக்கணும். அதை சொன்னாங்க லௌகிகத்தை விடவே முடியாது அப்படின்ட்டு. விடவே முடியாது அப்படின்னா அதாவது அதே மாதிரி சமாஜ விஷயம் வைதிகத்தில் இருக்கணும். வைதிகத்தை விட முடியாதுங்கிறதையும் இருக்கணும். அப்படி இருக்கணும். வைதிகத்தை விட முடியாது அது ஒரு சாமர்த்தியம். இது அந்த வைதிகத்தை விடவே முடியாதுங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்கு இந்த குடும்பம் விசேஷமா நல்ல உழைச்சு எல்லாரும் அண்ணா தம்பி எல்லாரும் இங்க இந்த காசி துல்லியமான ஊர்லயும் இருக்கா, காசியிலும் இருக்கா. அப்படி அந்த மாதிரி சாத்வீகமா பேர் சாத்வீகமா பண்ணி அது மாதிரி வேத சாஸ்திரத்துக்காக உழைக்கிறது அது ரொம்பவே தேவை. இன்னைக்கு இந்த கஷேத்திரத்தினுடைய முக்கியத்துவம் பிரவச்சனங்கள் எல்லாரும் சொன்னாலும் இந்த ஊர்ல இருந்துட்டு இந்த பாராயணத்தை நடத்துறதுங்கிறது ரொம்ப அந்த வைதிக பரம்பரை என்ன இருக்கோ அதை விட்டுடாம காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இதெல்லாம் சாஸ்திர ஞானமும் அதுக்கு வேணும், சமுதாயத்தை பற்றின ஞானமும் வேணும். யாருக்கு இதுக்கு அனுகூலமா செய்யக்கூடியவா நல்லா பண்ணக்கூடியவா லௌகிக ஞானமும் வேணும். இரண்டையும் சரியா கொண்டு போகணும்.
ரெண்டையும் கோர்த்து சம்மித்தையாக அதுல ஜட சம்மித்து அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கொண்டு போய் நம்மளுடைய முக்கிய உத்தேசம் என்ன இருக்கோ, லட்சியம் என்ன இருக்கோ அதை நாம அடையறதுக்கு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஊருங்கிறது, இந்த பிரிக்கப்படாத தஞ்சாவூர் அந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நல்லா காப்பாற்றிருக்கு. மன்னார்குடியா இருக்கட்டும், கும்பகோணமா இருக்கட்டும், மாயவரமா இருக்கட்டும், திருவிடைமருதூரா இருக்கட்டும், இப்படி எல்லா ஊர்லயும் அந்த என்ன சொல்றீங்களோ திருச்சவள முதலோ பரிசி எல்லாம் சொல்றீங்களோ அது மாதிரி ஸ்நானம்லாம் பண்ணி ஸ்நானாங்க தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி அங்கேயிருந்து தீர்த்த பாத்திரத்திலிருந்து ராஜீவ் சாஸ்திரிகள் காலத்திலிருந்து சரி, முத்து ஸ்டோரிகள் காலத்திலிருந்து சரி, அதெல்லாம் சரித்திரமா எழுதணும், புஸ்தகமா எழுதணும். புஸ்தகமா எழுதினால்தான் இந்த காவேரி கதையினுடைய ஆச்சார விசாரங்கள் என்னங்கிறது இந்த தலைமுறைக்கார வெளியூர்ல இருக்கிறவா அவர்களுக்கெல்லாம் அது உபயோகமா எப்படி ஞானத்தை சம்ரட்சணம் பண்ணியிருக்காரு. இந்த திருவள்ளுவர்ல விஸ்வேஸ்வர சாஸ்திரிகள் 2 வேதத்தையும் அத்தியாபனம் பண்ணி வச்சு இந்த பக்கம் வேதம் அந்த பக்கம் சமவேதம் ஒருத்தரே சமகாலத்துல அதுல இந்த பக்கம் ஒரு கட்சி இந்த பக்கம் ஒரு கட்சி இந்த பூனா சீனிவாச சாஸ்திரியெல்லாம் ஒற்றை படிச்சு அப்படி சாமவேதம் படிச்சு சாஸ்திரம் படிக்க அப்படி அவ்வளவு பாண்டித்யத்தோட அவ்வளவு பக்தியோட அவ்வளவு ஆச்சாரத்தோட அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஏதோ குழப்பங்கள், ஏதோ ஒரு சிரமங்கள், அதனால பரஸ்பர கலகங்கள், இதெல்லாம் இதனுடைய அடையாளம், இதனுடைய அபிமானம், இதனுடைய அனுகூலத்தன்மை எல்லாமே ரொம்ப க்ஷீணிச்சு போய் அதனால இந்த பெரிவார எல்லா கிராமத்திலையும் கௌரவப்படுத்தி இங்க பெரிவார் கிராமம் உலகத்தில் வந்தார், பெரிவார் வந்திருக்காங்க நேத்திக்கு சொல்றாரு எங்க ஊர். அவளுக்கு தெரியாத கிராமம் உண்டா இந்த பக்கம் இருக்கு. அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் அங்க வந்தாங்கன்னா மிராஸ்ல இருக்கிற வைக்க பொருள் எல்லாத்தையும் மடத்து கோசாலைக்காக உபயோகப்படுத்தி மூவிங் பாடசாலை பெரியவா கேம்படிய பாடசாலை நடந்துட்டு கிருஷ்ண சாஸ்திரி எழுதுற அங்கேயும் பாடமும் நடத்திட்டு இருப்பா, பூஜையும் முத்திரம் சொல்லுவார். அப்படி மடத்திலேயே சந்திரமௌலி சாஸ்திரிகள் இருந்தார். அவரெல்லாம் அங்கேயே இந்த மடத்திலேயே பெரியவாரோட யாத்திரையிலேயே பாடமும் கற்றுக்கிட்டு அப்படி நகரம்னு பேரு. அது பெரியவாருடைய கேம்புங்கிறது. அப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் பூஜை பண்ணி தீர்த்த பிரசாதம் கொடுத்து பிரசனம் பண்ணி அவருக்கு என்னென்ன நல்லது சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி அப்படி ஒரு பக்தியும் வளர்ந்தது, ஆஸ்திகமும் வளர்ந்தது, வைதிகமும் வளர்ந்தது. பொதுவாக அந்த வைதிகத்துக்கு அனுகூலமான ஆஸ்திகம் வளரணும். அது கவசமாக இருக்கும், பிராகாரமா இருக்கும். உள்ள நாம அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறோம், தரிசனம் பண்ணிக்கிறோம், ஜல்பேசர் அவரை பண்ணிக்கிறோம், பஞ்சாபகேஸ்வரர் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு அந்த பிராகாரமும் நல்ல மதில் சூழல் நல்லா இருக்கணும். நாட்டு பசுமாடுக்கு மதில் முக்கியம், கோவிலுக்கு மதில் முக்கியம். அப்படி அந்த ஒரு பாதுகாப்பு வளையம், அந்த பாதுகாப்பு வளையம்ங்கிறது ஆஸ்திகம், தெய்வீகம் வைதிகத்துக்கு பாதுகாப்பு வளையம். அது ரெண்டுமே வளரணும் இந்த பிரதேசத்துல. அது வளர்ந்துட்டு இருக்கு. என்ன இந்த வறட்சி மிளர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை தெரிய வருது. பயம் வரும்பொழுது அபயத்தினுடைய முக்கியத்துவம் தெரிய வருது. அதனால இந்த 40 எல்லாரும் இவாளும் வெளி உலகத்தை பார்த்த அவளும் பார்த்ததுல இப்ப மறுபடியும் ஒருத்தர் எல்லாரும் பொதுவாக சேர்ந்து காப்பாற்றினாதான்
தித்தியாதிவே பயம் பவதினா இப்ப தித்தியாதிவே பயம் பவதிங்கிறத ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த தெய்வீகமும் வைதிகமும் சேர்ந்த மாதிரி வைத்தியம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. இதை சரியான விதத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்க்கிறாங்க. இந்த பிரதேசத்துல வைதீகத்தை வளர்க்கறதுக்கு யாரெல்லாம் வைதிகா இருக்காரோ அக்ரஹாரம்லாம் என்ன இருக்கோ பிராமணா யாரெல்லாம் இருக்காரோ அவர்கள் பார்த்து வைக்கணும். ஆஸ்திகம் தெய்வீகம் வளர்க்கறதுக்கு எல்லா சமுதாயத்துக்காராலும் வைதிகத்துக்கு அனுகூலமாக இருந்து மறுபடியும் இது பண்ணி மறுபடியும் இந்த ஊர்ல விட்டு போன விஷயங்கள் பட்டு போன விஷயங்கள் இன்னும் நல்லதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து அந்த மாதிரி பிரக்யாதிங்கிறது பண்ணினால் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இந்த பிரதேசத்தை காப்பாற்றுறதுங்கிறது இந்த தமிழ்நாட்டில் தர்ம பிரச்சாரம் நடக்கிறதுக்கு ஒரு மூலஸ்தம்பமாக இருக்கும், முக்கியமாக இருக்கும். அதனாலதான் தஞ்சாவூர் பரம்பரான்னு ஒன்று ஆரம்பிச்சு 70 வயசானவாங்க அவ கிராமத்தை பத்தி எல்லாம் சொல்லுவோம் சொல்லி இப்ப ஒரு ஸ்தாபனமே ஆரம்பிக்கிறதா உத்தேசிச்சிருக்கு. இதெல்லாம் உத்தேசம் இத பூர்வீகமா இருக்கிறவா எல்லாரும் மறுபடியும் கிராமத்தோட வந்து அப்பப்ப முதல்ல ஒரு யாத்திரிகாலா முதல்ல வர ஆரம்பிச்சு அப்புறமா அந்த நல்ல கரையில கல்பவாசம் 40 நாளைக்கு பண்றா. இப்ப எப்படி பாராயணத்துக்காக வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் தங்கி அது மாதிரி அதுக்கப்புறமா ஸ்திரவாசம் அதுக்கப்புறம் எல்லாம் சகையில போனா அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிந்தபுரத்துக்கு வரணும்னு அவ அப்பா ஆசைப்பட்டு அது கோவிந்தபுரத்துக்கு அவர்களுக்கு மனசுக்குள்ளேயே இருந்தது. அப்படி ஒரு சுவாமி அபிப்பிராயம் அப்படி இருக்குதாங்க. அந்த மாதிரி இந்த வைதிக பரம்பரைங்கிறது வளர்றதுக்கு நல்ல ஒரு இக்கோ சிஸ்டம், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாருக்கும் அது பிடிச்ச மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் அது ஒத்து போகணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதுல ஒரு பிரியம் ஏற்படணும். அப்போ இந்த பாரம்பரியங்கிறது இங்க மறுபடியும் அது வரப்படும். அதுக்கு எல்லாரையும் சேர்த்து கொண்டு போற அந்த ஒரு திறமை, அந்த ஒரு உழைப்பு, அந்த விட்டு கொடுக்கிற தன்மை, சேர்ந்து வேலை செய்யக்கூடிய தன்மை, இப்படி எல்லாம் நல்ல ஒரு பாவங்களும் சுபாவங்களும் பிரபாவங்களும் எல்லாம் சேரணும். சேரும் பொழுது அதுல நல்ல சூழ்நிலை வரும். ஆனா இதெல்லாம் உடனே முடியுமா, இது கட்டாயம் பண்ணியா வேணுமா அப்படின்னா இந்த பிரதேசத்தை காப்பாற்றுறது மூலமாக தேசத்துல தர்மத்தை காப்பாற்ற முடியும். அப்படி இந்த ஊர்ல அவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு. எவ்வளவு பாராயணங்கள், எவ்வளவு யாகங்கள், எவ்வளவு உபாசனைகள், இப்படி நல்ல விசேஷமான ஒரு வேதாரங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு சீர்காழி வரைக்கும் அத்தனை பாடல் தலங்கள், இந்திய தேசங்கள், ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல அது வாஸ்தவத்தோட அந்த பிரக்யாதி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா சில லௌகீக முயற்சி எல்லாம் வேணும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். வரைக்கும் பண்ணணும், வேத பாடசாலைகளும் பண்ணணும், லௌகீகமா இருக்கிறவாலும் எல்லாம் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி பழைய பள்ளிக்கூடங்கள்லாம் என்ன இருக்கோ அந்த ஸ்கூல்ல இந்த ஊர்ல ராவ ஸ்கூல் இருக்கு, திருக்காட்டுப்பள்ளி ஸ்கூல் இருக்கு, கும்பகோணத்துல டவுன் ஸ்கூல் இருக்கு, இது மாதிரி 100 வருஷத்து ஸ்கூல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் ஒரு 10 வருஷங்களை உபநயனம் பண்ணி பையங்களை ஏதாவது சுத்தங்கள்லாம் சொல்லி வச்சு லௌகீகமா இருக்கிறோம். தேசிக்கு வரவேற்பு கொடுத்தா அந்த கோபுர வாசல்ல அந்த பிராமண சங்கம் திருவடியாறு மயா
ஆமாம்.